பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஐயா இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார் என்று சொல்லுங்களே, தனிப்பட்ட எனக்கு செய்வாரா? நிச்சயமா தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு செய்தார். பாருங்க, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, ஆதி ஆகமத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை திருப்பிக் கொள்றீங்களா? ஆதி ஆகமம் 41-14-15 இந்த 2 வசனத்தையும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் எழுந்ததாகி சோதிடம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏததாகி சோதிடம். பாவத்திலே அனுதுணையே, பாவத்திலே அனுதுணையே, பாதைக்கு நல்ல நீரே. பாவத்திலே அனுதுணையே, பாதைக்கு நல்ல நீரே. எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் பயப்படாதே பல்லக்கரத்தாரே பாதுகாப்பே எல்ததாரே சோதிடம். பயப்படாதே பல்லக்கரத்தாரே பாதுகாப்பே எல்ததாரே சோதிடம். வருமென்னை பாசத்துவே நீ வைத்ததினா அறிக்க இயலாத வருமென்னை. எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மரபா ஏசுநாதா உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 41-14-15.
அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு அதிசயம் சிறைச்சாலை இருக்கும் நடக்குமா? ஏன்னா அது போஸ்கோ வழக்கில் போயிருக்காரு. போஸ்கோ வழக்குன்னா தெரியுமில்ல, போஸ்கோ சட்டத்தில் உள்ள போயிருக்கார். அம்மா சொல்லியிருக்காங்க, தபார் நீ கொண்டு வந்த எபிரேய புருஷன் என்னோடு சரசம் பண்ண வந்தான், அதற்காக கொண்டு வந்தேன்னு போத்திவாரை பார்த்து யார் கேட்டா? பேரெழுதப்படாத போத்திவார் மனைவி கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாள்தோறும் அவனை அப்படியே தொடர்ந்து பிடிச்சி என்னோட சயனின்னு சொல்லி கடைசியில் அவன் மேலே குற்றம் சாட்டி அவமான குற்றம். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு பணத்தை திருடிட்டு போயிட்டானா அது பெருசாக தெரியும், திறமைம்மா. கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னா தெரியும். ஆனால் போஸ்கோ வழக்கு யாராவது வெரி குட் அருமையாக செஞ்சேன்னு பாராட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு சாதாரண தனியாக இருக்கிற பெண் இல்லை, ஒரு திருமணமாகி குடும்பத்தோடு இருக்கிற பெண் நம்பிக்கையாக கொண்டு குடும்பத்தில் வீட்டில் வச்சது. இது துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எத்தனை பேர் பேசியிருப்பா, இதில் எழுதப்படலை, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான இந்த பாவி அப்படின்னு இருப்பாங்க. ஐயா, துரோகம்னா என்ன? வேதம் அழகாக சொல்லுது. ஒரு பெண் எதிர்த்து துரோகம் துரோகம் துரோகம்னு கத்துவா. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் ஒருத்தரை கொண்டு ராஜா வாக்குறவன அங்கேருந்து கத்துவா, துரோகம் துரோகம் துரோகம். எனக்கு கண்வால ஏசாயா 33 வாசிக்கிறோம், கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுக்கு ஐயோ, அவன் கொள்ளையிட்டு தீர்ந்தபின் கொள்ளையிடப்படுவான், துரோகம் பண்ணி தீர்ந்தபின் துரோகம் பண்ணப்படுவான். எனக்கு அன்பார்களே, துரோகம் என்பது கூடயே இருந்து சேருது. இது யோசேப்புக்கு அந்த பேர் தான் கிடச்சி, நம்பிக்கை துரோகி. போத்திபார் சொல்லிப்பா, நான் நம்பி வீட்டில் விட்டனடா, நம்பி வீட்டில் விட்டன, இப்படிப்பட்ட பாதம் செஞ்சுட்டியே. அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த அம்மா கையில் அவன் துணியை இழுத்து வச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன ஆக்குலர் ப்ரூஃப்? ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு தேவை என்னது? ஆக்குலர் ப்ரூஃப், ஐ விட்னஸ். இவர் கையில், அந்த அம்மா கையில் இவர் துணி இருக்குது, இவர் வெறும் ஆளாக நிற்கிறார். வேறு என்ன வேணும்? இப்படி போஸ்கோ வழக்கில் பிடிபட்டு கொண்டு போய் சிறையில் வைக்கப்பட்டவன் திரும்பி வரல, அரசால வருவான்னு யாராவது நினச்சிருக்க முடியுமா? ஏன்னா வேதம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகத்தில் மிக அருமையாக எழுதி வச்சிருக்கார். அதாவது சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவார். 6:14 4:14 வாசிங்க. சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. தீர்க்க தரிசனமா அன்னைக்கே எழுதிட்டு போயிட்டாங்க, எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. யார் எழுதி வச்சா? வாசிக்க கேட்டோம், எதில் வாசித்தோம் சொல்லுங்க? பிரசங்கி சாலமோன் எழுதி வச்சுட்டு போயிட்டார். எப்படி? சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு போகிறார். எதுக்கு? அரசாளுவதற்கு. ஆனால் அவனுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு? யோசேப்பை கூட்டுவாங்க, யோசேப்பு கொண்டுட்டாங்க. ஏன்னா பானபாத்திரக்காரன் சொன்னான், ஐயா எங்களுக்கு அவன் சொன்னபடியே நடந்துச்சு, நாங்கள் மறந்து போயிட்டோம். சிறைச்சாலையில் இருக்கான். எங்கே இருக்கான்? சிறைச்சாலை இருக்கான். அவனை கூட்டாடா. பார்வோன் கூட்டு வர சொன்னான். அங்கேருந்து அவன் சேவிங் பண்ணாமல் உட்காந்துருக்கான், சவரம் பண்ணாமல் உட்காந்துருக்கான். 2 பேர் சவரம் பண்ணாமல் உட்காந்துருந்த வேதத்தில் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. இங்கே ஒரு மனுஷன் யாரு? மேவிபோசேத். அவர் எப்படி உட்கார்ந்துருந்தார்னு பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 25ஆம் வசனத்தை பாருங்க. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணாமலும் தன் தாடியை சவரம் பண்ணாமலும் தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தேன்னா அவன் சொன்னா, ஐயா நான் ஒரு காரியம் செய்யலை. ஏன் தெரியுமா?
ராஜா வரணும், என் ராஜா வரணும், என் ராஜாவின் ராஜ்யம் வரணும். இங்கே யோசேப்புக்கு விடுதலையை பற்றியே தெரியாது. ஏன்னா அவன் குற்றம் சாட்டப்பட்டது, ஒருவேளை அவனுக்கு எப்படி வேணாலும் வழக்கு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினச்சார், அப்படியே அவனை தூக்கினார். எங்கே மேலே அந்த வாப்பா இங்கே போய் திடீர்னு போகிறான், ஒருத்தன் சாடியை திறக்கிறான், ஒருத்தன் சவரம் பண்ணுறான், ஒருத்தன் குளிப்பாடுறான், துணியை மாற்றுறான். ராஜ சமூகத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. இப்போது 15ஆம் வசனத்தை பாருங்கள், 41:15 பாருங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். நம்ம குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறவனா கேள்விப்படுறாங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறவனா கேள்விப்படுறாங்களா? கர்த்தருக்காக வைராக்கியம் வாழ்றவனா கேள்விப்படுறாங்களா? நம்மளை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? கல்யாணத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி புழு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாம்பு. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்பு சொல்கிறான், யாருமே இல்லைப்பா, ஒருத்தர் இல்லை. நீ ஒரு அது சொப்ப தரிசனத்தை கேட்டால் சொல்லுவேன்னு உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அது என்ன செய்ய? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. அப்பவும் தாழ்மை, அப்பவும் தாழ்மை. என்னது? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வார் இல்லையா? எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உன்னில் நான் பழகினமே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்ன ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடமே, அனுக்கிரகம் தரவே மே. எல்லாம் இயேசுவே உமக்குள்ளேயே. நான் எனது என்பது இனி இல்லையே, எல்லாம் இயேசுவே உமக்குள்ளேயே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்று நடத்தும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்று நடத்தும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தரவே மே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. எசேக்கியா பிரான்சிஸ் பாடினார். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப அருமையான பாட்டு. இங்கே பார்க்கிறோம், நான் அல்ல. நாமளாம் அந்த எனக்கு கிடைச்ச பற்றி எவ்வளோ பெரிய ஞானம். இன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சிட்டாலே பாஸ்டர். அவரே சொல்லியிருக்கா, என்னை தவிர வேறே போதகர் உண்டாயிருக்க வேண்டாம், அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராக. ஆமாம், இன்னைக்கு எடுத்தோன்னே பாஸ்டர் தான். இன்னும் கொஞ்சம் நாளானா அப்போஸ்தலர் ஆகிடுவாங்க. போகட்டும்.
எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது பாஸ்டர், மற்றவங்க சொல்லணும். அவங்க கேட்டு சத்தியத்தை கேட்டு சொல்லணும். நானாக போய் என்னை சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியமே உங்களை உயர்த்தும். அநேக நேரங்களில் நீங்கள் யார் உடனே நம்ம பேர சொல்லி பாஸ்டர், நான் சொல்லுவேன், ஐயா நான் அகஸ்டின், மொட்டையாக தான் சொல்லுவேன். இந்த ஊரில் நான் போய் யார்ட்டையும் சொன்னதில்லை, அவங்க தான் என்னை கூப்பிட்டதுண்டு. நான் அப்போ கூட சொல்ல, எதுக்கு சுத்தார், எப்போ போல சகோதரனை கூடுங்க. ஏன் சொல்கிறேன்? அவர் தாங்க நமக்கு போதகர். போதகர் வந்து இருக்கிறார். மரியாளுக்கு அதான் சொல்லப்பட்டது, உன்னை அழைக்கிறார். எனக்கு கண்வாளை இங்கே யோசிப்பு சொன்னான், நான் அல்ல. பார்வோன்ட்ட சொல்கிறான், அரசன்ட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான மங்களமான உத்தரவை யார் தான் தரணும்? சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுப மங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுப மங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு தேசனுக்கு மங்களம். நீதி பரபாலனுக்கு நித்திய குணனுக்கு, நீதி பரன் நித்திய குணனுக்கு, போதுமன்னு குணனுக்கு, உயர்மன்னு வேலனுக்கு, போதுமன்னு குணனுக்கு, உயர்மன்னு வேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு மங்களம். வானதி வானனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாதி செய்யனுக்கு கண்ணி மதி செய்யனுக்கு, காணன செய்யனுக்கு கண்ணி மதி செய்யனுக்கு, கோண சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோண சகாயன் குரு பெத்தலேயனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். நான் அல்ல, பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை கர்த்தரே அருள்வான். நான் அவன் சொப்பனத்தை சொன்ன உடனே சொன்னான், பார்வோனுக்கு தாங்க முடியல. சொன்ன, ஐயா நீ ரெண்டு சொன்ன ஒன்று தான். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதுக்கு தக்க ஒரு ஞானமுள்ளவனை ஏற்படுத்துன்னு சொன்னான ஒழிய என்னே வையின்னு சொல்லலை. நாமளாம் தான் சொல்லிப்போம், எனக்கு இவ்வளோ அர்த்தம் தெரியும், என்னை தான் நீ நியமிக்கணும், நீ நியமிச்சா தான் உனக்கு அர்த்தத்தை சொல்லுவேன் இருப்போம். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லாம பாருங்க. பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருள்வாராகனா. உடனே பார்வோன் தன்னுடைய காரியத்தை சொன்ன உடனே இவன் சொல்றான், நீர் கண்ட 2:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது, தேவனை இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும்படிக்கு உமக்கு 2 சொப்பனமா ரெட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷத்துல எகிப்து தேசத்திலே விளையும் தானியங்களை 5 ஒரு திட்டத்தையும் சொன்னாங்க. இதுக்கு செய்ய வேண்டிய காரியம், அந்த பஞ்சத்துல ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழி வச்சிருக்கா. செழிப்பு வரும்போது
ஒரு பங்கு எடுத்து என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணும். அது 7 வருஷம் பஞ்சகாலத்துக்கு கொடுக்கணும். இதுக்கு ஞானமுள்ள ஒருத்தனை தேடு. அவன் சொன்னான், வேற யாரா ஞானம் உள்ளவன்? ஒன்றை தவிர வேற ஞானம் உள்ளவன் யாரு? வாசிங்க தொடர்ந்து. 38 அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன். மற்றவங்க தான் சொல்லணும் ஓடிய நான் புத்தியுள்ளம் சொல்லி தெரிய முடியாது. ஏன்னா நமக்கு புத்தியை தருகிறவர் யாரு? ஞானத்தை தருகிறவர் யார்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். எனக்கு கண்வாரோடைய எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னொருத்தனை ஏற்படுத்தினான், அவனுடைய பெருந்தன்மை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இவனுக்கு தெரியாத, சிறைச்சாலையிருந்து விடுதலையாக போகிறோம் தெரியாது, எதுக்கோ கொண்டாந்துருக்க அர்த்தம் சொல்லிட்டு திருப்பி ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவோம். அதனால ஒருத்தனை ஏற்படுத்துங்க ஞானம் உள்ளவன். அவன் சொன்னான், உன்னை தவிர யாரப்பா? நீதாண்டா, நீதான். எனக்கு அன்பானவர்களே, அடிமையாய் வந்தவனை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினார். சிறைச்சாலையில் இருந்து அரசாள புறப்படுவார் உண்டு. பிரசங்கி 4:14 அந்த வார்த்தை நிறைவேறியது. ஆதியாகமம் 39 திரும்ப வாசிக்க கேட்போம். அந்த 41:39 வாசிக்க கேட்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே, நல்ல கவனிங்க, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு பெரியவனாய் இருப்பேன். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கி. அன்னைக்கு போத்திபார் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் மேல குற்றம் சொன்னவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்வார்கள். ஏசாயா 60:14 வாசிக்கிறோம். அவனை குற்றம் சொன்னவன், அவதூறா பேசினவன் யார்? இவனா? போத்திபார் வீட்டில் என்ன செஞ்சான் தெரியுமா? போகிற இடமெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டவன் அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தப்பட்டார், உயர்த்தினார் அவனை. இன்றைக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ நம்பணும். எந்த இடத்துல கூனி கருகி உன்னை பார்த்து இனிமே பிழைக்க மாட்டான்னு சொன்னானோ அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து எழுப்புவார். எந்த இடத்துல இனிமே இந்த வியாதி மாறாதுன்னு சொன்னானோ அதே இடத்துல நீ வியாதி நீங்கி சுகமாய் இருப்பாய். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். மறந்து போகாது. இந்த வசனத்தை இன்னும் உங்களுக்கு சொன்னா 6 செய்தி சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அநேக காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை, பூமி எங்கு எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், அன்றைக்கு மோசேயை வழிநடத்துவதற்கு தலைவனாய் உயர்த்தின கர்த்தர், இன்றைக்கு உன்னை என்னையும் உயர்த்த முடியாதா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவில்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அநேகர் பரவசம் அடைகிறீங்க. சிலலாம் சொல்கிறீங்க, ஐயா பைபிள் அப்படியே மனசில் வச்சுருக்கீங்களே. அதாங்க கிருபை. வேறு எதை மனசில் வச்சாலும் இந்த உலகத்தில் போயிடும், எதை சேர்த்து வச்சாலும் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இது எங்கேயும் போகாது, நிச்சயமாக நம்மோட இருக்கும், கடைசி வரைக்கும் நம்மோட பேசும். என்கிட்ட இருக்க சொத்தை தான் இருதயம் முழுக்க தூங்கி எழுந்திரிச்சா கூட ஒரு வார்த்தை மனசில் வரும். நேற்று கூட இரவில் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
எதுக்கு? யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினார், எந்த காலத்தில் ஏற்படுத்தினார்? யோனான்னா நீங்கள் உடனே மீன் வயிற்றுல இருந்ததும் இயேசுவுக்கு அடையாளமாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் யோனா எப்படிப்பட்ட காலத்தில் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, இதை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன். இப்படி ஒவ்வொரு நாள் இரவுலையும் நெடுநேரம் தியானிப்பேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு தாகம் உண்டு, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. தொலைக்காட்சியை பார்க்குறவளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பார்களை மாதந்தோறும் நடக்கிற கூட்டங்களில் திருநெல்வேலியில் உபவாச ஜெபம் இருக்குது, நாகர்கோவிலில் இருக்குது. இதில் வர்றவங்களை யாரையும் சாப்பிடாமல் அனுப்புகிறதே கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் நல்ல உணவு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஞாயிறும் சாப்பிடாமல் நான் யாரையும் அனுப்புறதில்லை. கூப்பிட்டு வர்றதுக்கே வேன் மட்டுமே மாதம் 16,000 ரூபா வருது. ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வேனே கொடுக்க முடியும். நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் 5க்கு மேலே சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லுவீங்க நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. 2க்கு நடுவில் ஃபோனை வச்சுட்டு உடஞ்சிக்க முடியாது. ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ஊழியமும் பண்ணி முடிக்க முடியாது. அதனால் நீங்கள் 10 to 5 தொடர்பு கொள்ளுங்க. மற்றபடிக்கு நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலோ இருந்தால் ஒழிய மற்ற நாள் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக 10 to 5 தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன்னா அது ஆராதனையில் இருக்கிற நாள். மற்ற நாட்களில் கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் மோசையோடு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருத்தரோடும் சொல்றார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்த்துலாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் கிடந்தவனா, நம்ம கூட இருந்தான் அவனா அப்படின்னு சொன்ன மாதிரி உன் ஜனங்கள் எல்லாரும், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு இந்த நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உறுதிப்படுத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும், வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகமும், குடும்ப வாழ்க்கையில சமாதானமும், தீய பழக்கங்களுக்கு அடிமையான கணவனை நினைத்து மகனை நினைத்து புலம்புகிற தாய்மார்களுக்கு ஆறுதலான செய்தியும் கிடைக்கட்டும். ஆசீர்வதிக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.